இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க. எங்க கொய்யா மரத்துல கொய்யாக்காவை பறிச்சு சாப்பிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். எங்களுக்கு இது அதிசயம் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அனுமார் ஒரு 4-5 நாளா சரியா வரதே இல்ல. ஆடி மாசம் மீது என்னன்னு தெரியல, கோயில் திருவிழா இந்த மாதிரி நோம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்க ஊருக்கு இது போயிருப்பாங்க போலக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் திருவிழா அந்த மாதிரி தானே இருக்கு. அதனால போயிருப்பாங்க போலக்கு. 4-5 நாளாவே சரியா வரதில்ல. அதனால எங்களுக்கு இன்னைக்கு லக்கு. எங்க வீட்டுக்கார் இங்க பாரு அப்படின்னாரு. போய் பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3 காய் எங்களுக்கு சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப பழமெல்லாம் இல்லை. நல்லா திரண்ட காய், நல்லா அரைக்காயாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அத்திப்புத்தாப்பில் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ஒரு அபூர்வம். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அது ஒரு காய் நான் பாப்பாக்கு எடுத்து வச்சுட்டு நானும் அவரும் ஆளுக்கு ஒரு காய் சாப்பிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா புளிச்சக்கீரைங்க நல்லா தலைன்னு நல்லா ஒரு நேரத்துக்கு வர மாதிரி தப்பு செடி தான் அதுவாக வளர்ந்துருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் பொரியல் தாங்க. செடியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல பரங்கிக்காய் அறுத்தேன். அது இன்னைக்கு தாங்க செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா சக்கரை பூசணிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் அப்படியே பூசணிக்காவை போட்டு பிசைஞ்சு மட்டும் சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அதுக்கப்புறம் காலையில் சுண்டல் வேக வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.